Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதை என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளாலெஸ் பேஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி எப்படி மேக்கப் போடலாம், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது சூப்பர் பிகினர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் மேக்கப்புக்கு புதுசுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னெல்லாம் டிப்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் மேக்கப் போடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் ஸ்கின் ப்ரெப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஸ்டெப் 1. நான் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஜென்டில் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். என்ன மாதிரி உங்களுக்கும் அங்கங்கே பிம்பிள்ஸ், ஆக்னே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரியான கிளென்சர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 2. மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். இது உங்கள் ஸ்கின்ல ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் செம்ம நரிஷிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின்ல ரேஷஸ், பம்ஸ், பெயின் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இது சூதிங்காக இருக்கும். என்னுடைய கழுத்து, முகம், கண்ணு கீழே இந்த மாதிரி ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக்கான பிகினருக்கு தேவையான ஸ்கின் ப்ரெப்பிங் இவ்வளோ தான். நீங்கள் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா டோனர், சீரம், எசன்ஸ் இந்த மாதிரி இன்டெப்த்தாக நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உங்கள் லிப்ஸை நீங்கள் மறக்காதீங்க. உங்கள் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 3. ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அட் த எண்டில் நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது உங்கள் லிப்ஸ் லிப்ஸ்டிக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ லிப் பாம் இல்லைனா ஒரு லிப் ஸ்டெயின் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். ஸ்டெப் 4 ஒரு அடிஷ்னல் ப்ரைமிங் ஸ்டெப். நான் ஒரு செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கிறேன். இது ப்ரைமர் வாட்டரும் கூட. மேக்லேருந்து இது ஃபிக்ஸ் ப்ளஸ். ஸோ இதை ப்ரைமர் வாட்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு இது ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்கும். உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு, அட் த சேம் டைம் அந்த ஸ்கின் லைட் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு. அடுத்த ஸ்டெப் ஒரு ப்ராப்பர் ஆக்சுவல் ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. ஸ்டெப் 5 நான் ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைமர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் லுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹைட்ரேட்டடான ஸ்கின் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டியூவியான ஒரு லுக்கும் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் தாராளமாக இந்த மாதிரியான க்ரீம் பேஸ்டு ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அட் த எண்டில் உங்கள் மேக்கப் பார்க்கறதுக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் அப்படின்றது உங்கள் ஸ்கின்ல ரெட் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ரொம்ப பிக்மெண்டடான டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கலர் கரெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஸ்கின் டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் சைடில் இருக்குது. அண்ட் என்னுடைய டிஸ்கலரேஷன் ப்ராப்ளமேட்டிக் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் டீப்பர் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதை நீங்கள் மேக்கப் போட்ட அப்புறம், அதாவது ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் அது ஃப்ளாலஸாக இருக்கணும். அந்த உள்ளே இருக்க அந்த டார்க்னஸ்லாம் வெளியில் ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் க்ரேயாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் இல்லைனா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கரெக்டர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு லிப்ஸ்டிக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்காதீங்க. லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப சில ஸ்கின் டைப்பில் தான் ஒர்க் ஆகும். லைக் ரெட் லிப்ஸ்டிக் இல்லைனா ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. ஒரு ப்ராப்பரான ஆரஞ்ச் கன்சீலர் இல்லைனா ரெட்டிஷ் ஆரஞ்ச் கன்சீலர் உங்கள் கிட்டில் நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க. உங்கள் மேக்கப் எப்போ சொதப்பினாலும், இல்லை உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி ஃப்ளாலஸாக இருக்குது ஆனால் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய விரல் வச்சு அந்த ப்ராடக்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச், அதாவது இந்த ஸ்பஞ்சை ஃபுல்லாக நான் தண்ணியில் நனைச்சிட்டேன், ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். சொட்டினா தண்ணி இருக்காது ஆனால் ஈரமாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஸ்பஞ்சை எடுத்து நான் என்னுடைய அந்த ஆரஞ்ச் கரெக்டர் மேலே ஒரு வாட்டி டேப் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸ்வைப் பண்ணி தேக்கலை, மசாஜ் பண்ணல, ப்ரெஸ் மட்டும் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். கன்சீலர் எடுத்து அந்த ஆரஞ்ச் மேலே போட்டு ஒரு ப்ரஷ் வச்சு சாஃப்டாக நான் அதை பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். இதுவும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டோன்னே அந்த ஆரஞ்ச் வெளியில் எட்டி பார்க்காம இருக்கும். சில டைம் சில பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது. ஃபவுண்டேஷனோட பிக்மெண்டேஷன் கம்மியாக இருந்துச்சு, ஃபவுண்டேஷன் போட்டால் அது தின் லேயர் தான் கொடுக்குது, உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒழுங்காக மூடல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பிரச்சனையை மூடின அந்த ஆரஞ்சு கலர் உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு கன்சீலர் வச்சு ஆரஞ்சை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போகிறோம். அடுத்த ஸ்டெப் நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஃபவுண்டேஷன் நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் வேணால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன், சாட்டின் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், மேட் ஃபவுண்டேஷன் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு ஸ்பஞ்ச் தான் உங்களுக்கு
ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் குட் குவாலிட்டி ஸ்பஞ்சாக இருக்கணும். ரொம்ப ரேண்டமான சீப் ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது நிறைய ப்ராடக்ட் அதுவே குடிச்சிக்கும். நான் வந்து இந்த எல்ஃபோட ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நான் என்னுடைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈவனான ஒரு கவரேஜ் உங்கள் ஸ்கின்ல கொடுக்கும், ஃப்ளாலெஸ்ஸான லுக்கும் கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஒரு ஸ்பஞ்ச் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிப்லிங் ப்ரஷ் இல்லைனா பஃபிங் ப்ரஷ் இல்லைனா ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பியூட்டி ஸ்பஞ்சஸ் தான். அடுத்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர் நான் இப்போ அப்ளை பண்ணுறதோட ஷேட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கின் இப்போது ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு ஒரே ஷேடாக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சமாக நான் பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு, யூஸ்வலாக நேச்சுரலாக எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் என்னுடைய மூஞ்சு, அந்த பளிச்சுன்னு இருக்க தன்மையை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் வச்சு நான் எங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக அது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழே, முக்குக்கு மேலே, நெத்தி அண்ட் சின் ஏரியா. ஸோ அங்கெல்லாம் போட்டு அகேன் அந்த சேம் ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, உங்கள் ஸ்கின்ல நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் இரிட்டேஷனோட இருக்குது அப்படின்னா ஸ்பஞ்சஸ் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தனியாக ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போதும் ஸ்பஞ்சஸை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஏதாவது குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்குன்னா அதை நீங்களாக போய் நோண்டி விடுற மாதிரி ஆகும். எவ்வளோ சாஃப்டான ஸ்பஞ்சாக இருந்தாலும் இந்த மைக்ரோ எக்ஸ்ஃபோலியேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பஞ்சஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் கண்ட்ரோலோட ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி மட்டும் பிளெண்ட் பண்ணிடாதீங்க. அதாவது எங்கே போட்டனோ அங்கங்கே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த ஏரியாவில் இப்படி போட்டால் தான் என்னுடைய ஃபேஸ் ஷேப்க்கு எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணவும் கூடாது. நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, லூஸ் பவுடர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ்க்கு உங்கள் ஸ்பஞ்சிலே நீங்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் எதில் யூஸ் பண்ணீங்க, கன்சீலர் எதில் யூஸ் பண்ணீங்க, அதே ஸ்பஞ்சே எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பஞ்சில் பிக் பண்ணிக்கோங்க. அதை நேராக கொண்டு போயிட்டு உங்கள் கண்ணு கீழே வைக்கவே வைக்காதீங்க. உங்கள் கையில் எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்துட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பஞ்சில் நீங்கள் எந்த ஏரியாவை உங்கள் முகத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த ஏரியா ஸ்பஞ்சில் ஈவனான பவுடர் வந்துட்டு ஒட்டி இருக்கணும். அது அப்படி ஒட்டி இருக்கும்போது தான் நீங்கள் உங்கள் முகத்தில் கொண்டு போய் வைக்கணும். அப்படி பண்ணாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கங்கே திட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஈரமான பேஸில் நீங்கள் பவுடர் போடும்போது சக்குன்னு போய் ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் உங்கள் ஸ்பஞ்சில் இருக்குது அப்படின்னா அது போய் உங்கள் முகத்தில் உட்காரும்போது அது சாஃப்டாக அழகாக உங்கள் ஸ்கின்னில் ஃப்ளாலெஸ்ஸாக உட்காரும். ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்காது. நான் பவுடர் வந்து எப்படி செட் பண்ணுறேன், இன்றைக்கி பேக்கிங் நான் காமிக்கல உங்களுக்கு. பவுடர் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின்னில் ப்ரெஸ் பண்ணி பவுடர் எல்லா ஈரத்தையும் உறிஞ்சிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு ப்ராப்பராக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், க்ரீமியான ஃபினிஷ் இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷும் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப மேட்டிஃபைடாக தெரியாது. அடுத்து அந்த ஒரு டெஃபினேஷனை நான் திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்சர் அப்படின்றது என்னென்னா, ஒரு மேட் பவுடராகவும் இருக்கலாம், ஷைனி பவுடராகவும் இருக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் டார்க்கராக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரௌன் ஷேட். அந்த ப்ரௌன் கொஞ்சம் வார்ம் அண்டர் டோனில் இருக்கும். ஆல்ரெடி நான் ப்ரான்சர்ஸ் அண்ட் கான்டோர்ஸ்க்கு ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். நான் அதனுடைய லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷில் எடுத்து என்னுடைய கன்னத்தோட சைடு, மூக்கோட சைடு, ஜா லைன், நெத்தி இந்த ஏரியாலாம் போட்டுக்கிறேன். இது ஒரு டெஃபினிஷன் அண்ட் வார்ம்த்னஸ் கொடுக்கும். அடுத்த ஸ்டெப் ப்ளஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட். பட் ப்ளஷ் ஆக்சுவலாக அந்த ஹோல் லுக்கை வந்துட்டு ரொம்ப அலைவாக வந்து எடுத்துகிட்டு தர ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான ப்ளஷ் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம டஸ்கி ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோரல்ஸ் அண்ட் மாவ் பிங்க்ஸ் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம், தப்பாகவே ஆகாது. அடுத்து ஹைலைட்டர்ன்றது ஆப்ஷனல். உங்களுக்கு ரொம்ப 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 ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் ஹைலைட்டரே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு நேச்சுரலாகவே அந்த டால் அடிக்கிற லுக் வந்து கிடச்சிரும் உங்கள் முகத்தில். ஸோ ஹைலைட்டர் நீங்கள் விட்டுடலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக ஹைலைட்டர் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு சின்ன பாப் ஆஃப் க்ளோ வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை நான் வந்துட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். 2 ப்ரஷஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி ஃப்ளஃபியான டேப்பர் ப்ரஷ், இன்னொன்று குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி இருக்கிறது. எது வேணால் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கண்ணத்தோட சென்டர் பார்ட், லைட்டாக அந்த சீக் போன்ஸோட ஹை பாயிண்ட்ஸ், மூக்கோட டிப் அண்ட் அந்த கியூபிட்ஸ் போ, லிப்புக்கு மேலே இருக்க கியூபிட்ஸ் போவில் போடுறது பிடிக்கும்ட்டு நான் அங்கங்கெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, குவிக்காக கேமராவில் காமிக்காமல் ஐப்ரோஸ், ஐ மேக்கப், மஸ்காரா அதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் முடிக்கிற டைமில் உங்கள் மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிருக்கும்.
செட் ஆகி முடிஞ்ச டைமில் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் வச்சு நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. இதோட உங்களுடைய லுக் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் மேக்கப் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு ஆகவே ஆகாது. செம ஃப்ளாலஸாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஷேட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ராப்பரான ஸ்கின் ப்ரெப்பிங் இருக்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக கழுத்தில் ப்ராடக்ட் போடலாம். எனக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கழுத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த லைன்ஸில் ஃபார்ம் ஆகும், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நான் கழுத்தில் போட மாட்டேன். எனக்கு டிஸ்கலராக தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்துட்டு கழுத்தில் போட மாட்டேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கழுத்துலேருந்து தாராளமாக ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த லுக் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி வீடியோக்கு இதோட அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதோட இன்றைக்கி வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.